இதோ இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் மே மாதத்தின் 3ஆம் நாளிலும் அப்பாவுடைய பாதப்படியில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுதுள்ள கிருபை செய்து எங்களோடு கர்த்தர் இதுவரை இருந்து நடத்தி வருகிறீர். இப்பொழுதும் எங்களோடு இடைப்படும்படியா பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்ய மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உடைய வாக்கு வல்லமை உள்ளது. உடைய வார்த்தை எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் பலிக்கும், நிறைவேறும். சத்துவம் நிறைந்த வார்த்தையால் இந்த 4 முறைகளை நிரப்பி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஜீவ ஊற்றுகளை எங்கள் வாழ்வில் பொங்கி பெருகச் செய்து தாகம் தீர்த்து வையும். துதிகரமை பாத்திர நல்லாண்டுகளோடு பேசும். ஒவ்வொரு சந்தோஷமாக நிரப்பும். வசதி கேட்குற பிள்ளைகள் வசதி சொல்ல அடிமையை பலப்படுத்தும். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்குள்ள என்ன ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அப்படி மேலோட்டம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் அநேக நன்மைகளை இந்த வார்த்தைகளை உள்ளடக்கி வைத்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஒரு வேத ஆராய்ச்சியாக இந்த வேத வார்த்தையை நம்ம ஆராய்ந்து அதில் இருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றோம், ஆண்டுடைய பாதபடிக்கு தேடி வர்றோம். இப்போது ஒரு ஆராய்ச்சி, முதல்ல தேவனிடத்தில் வந்தது யார்? உலகம் உண்டானது முதல் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்கள். முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்தது யார்? இன்னொரு குழு கொடுத்தா, ஆண்டவர் ஆதாம தோட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சார்? தகுதி இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார். அதுக்கடுத்து முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்தது யார்? பலி செலுத்த வந்த 2 சகோதரர்கள். அல்லேலூயா. அதாவது ஆதியாகமம் 4:3 வாசிக்கிறோம். அப்படி தானே? யார் யார் வந்தா? முதல்ல யார் வந்தா? முதல்ல, ரெண்டாவது ஆபேல். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இந்த நாள் வார்த்தை என்னது? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. கர்த்தருக்கு சொல்ற 2 பேர் வந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் தள்ளிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் தோற்றத்துக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, பூமியில் சகலரும் 2 பகுதியில் நிற்கிறாங்க. 2 பகுதியில் நிற்கிறாங்க. ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி, ஒரு பகுதி புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட பகுதி. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகளாக இருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். நீங்களும் ஆமேன்னு சொல்லி சத்தமாக சொல்லியிருக்கணும். புறக்கணிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அது பிரச்சனையே இல்லை. அது இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு போய் சேர்ந்துடும். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பூமியில் சம்பிரமமாய் செல்வமாய் வாழ்ந்தால் ஒரு மனுஷன் போகக்கூடாததுக்கு போய் வேதனைப்படுறான். தேவனை தேடின மனிதர்களோ, தேவனை தேடுகிற மனிதர்களோ, தேவனத்தில் வருகிற மனிதர்களோ, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தெளிவாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை. அப்போ முதல்ல ஆண்டவர் முதல் மனுஷனை நாட் குவாலிஃபைடு அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டார், முத்திரை போட்டு. நீ தோட்டத்தில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆனாலும் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு தான்
நம்மளை திரும்பி சேர்ப்பதற்கு தான் தேவகுமாரன் பூமியில் மனுஷனாக அவதரித்தார். அல்லேலூயா. அந்த ஏதனுக்குள்ளே அல்லது அந்த பரதேசத்துக்குள்ளே அதை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தால் பரலோகத்துக்குள்ளே நித்தியத்துக்குள்ளே சேர்க்கிறதுக்கு தான் தேவகுமார் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது மனுஷன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக தேவனிடத்தில் வருகிறான். ஏதோ தேவை இருக்கு அவனுக்கு, அதனால் தேவனிடத்தில் வர்றான். இப்போ வேதத்தில் முதல்ல பிறந்த மனுஷன் முதல்ல படைக்கப்பட்ட மனுஷன் துரத்தப்பட்டான். ஆனால் அந்த மனுஷன் பெத்த பிள்ளைங்க இப்போ தேவன்கிட்ட வர்றாங்க. அவங்கள ஒரு ஆள் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், மற்றொரு ஆளை நிராகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய பாதப்படி இருக்க தேவ பிள்ளைகளாக நாம் சில காரியங்களை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பர்பஸ்க்காக வேண்டி இந்த 2 பேர் வந்தாங்க? பலி செலுத்த வந்தாங்க, ஆஃபரிங் கொண்டு வந்திருக்காங்க, காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நாம் எதுக்கு கர்த்தருக்கு காணிக்கை படைக்கணும்? ஏன் காணிக்கை படைக்கிறோம் சொல்லுங்கள். இந்த காயிட்டையும் ஆபேட்டையும் கர்த்தர் ஏதாவது கேட்டாரா? இல்லை. அப்போ அவங்களா தான் கொண்டு வந்தாங்க. ஆமாண்ணா இல்லையா? கொஞ்சம் இணைஞ்சிருங்க. ஆமென். தேவ சுந்தர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, அப்போ முதல்ல தேவன்கிட்ட வந்த மனுஷர்கள் காணிக்க படைக்கத்தான் வந்தாங்க. தேவன்கிட்ட தேடி வந்த மனுஷர்கள் முதல்ல 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே ஆண்ட கனம் பண்ண வந்தாங்க. நான் கேட்டேன், காணிக்கை எதற்கு சொல்லுங்கள்? காணிக்கை எதற்கு? இன்னைக்குள்ள நிலைமைக்கு நீங்கள் காணிக்கை எதற்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல பதில் சொல்லுவீங்க. அன்னைக்குள்ள நிலைமைக்கு காணிக்கை எதற்குன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, இன்னைக்குள்ள நிலைமைக்கு காணிக்கை எதற்கு? காணிக்கை நம்ம படைக்கிறோம், அது எதற்கு? ஊழியங்கள் வளர்வதற்கு, அடுத்து ஊழியக்காரர்களை போஷிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு. அப்போது எங்கும் பொருளாதார தேவைகள் ஊழியத்தின் பாதையில் சந்திக்கப்படுவதற்கு நம்ம நினைச்சிடும் கர்த்தருக்கு காணிக்கணும். இந்த காயமும் ஆபேலும் எதற்கு காணிக்க படைச்சாங்க சொல்லுங்கள்? வெரி குட். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. தேவன் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைத்தார். தேவன் உலகத்தில் எல்லாரையும் சொல்கிறேன். தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டு கடைசியில் மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த மனுஷனையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். முழு உலகத்தில் இருக்கிற சகலமும் யாருக்கு தான் சொந்தம் சொல்லுங்க? மனுஷனுக்கு தான் சொந்தம். அப்போது மக்கள் சொல்லுவாங்க, க்ரௌன் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா சகல படைப்புகளுக்கும் கிரீடமாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த கிரீடமாக இருக்கிற மனுஷன் எல்லா படைப்புகளிலும் அதிகாரமுடையவனாக இருக்கிறான். அப்போது இந்த படைப்புகள் அனைத்தும், இந்த படைக்கப்பட்ட அனைத்தும் யாருக்கு தான் உரிமைப்பட்டது சொந்தம் கேட்டிங்கன்னா இது மனுஷனுக்காக தான் படைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சூரியன் கூட யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது? மனுஷனுக்கு தான். அந்த சூரியன் தான் விதைக்கிற விதையை அந்த சூரியனுடைய கதிர் நினைச்சுன்னா முளைக்கச்சு. பெய்கிற மழை சூரியனுடைய கதிரினால தான் அது நினைச்சுன்னா முளைத்து எழும்பும். அப்போ ஒவ்வொரு படைப்பு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா, எல்லாமே மனுஷனுக்காக தான். இப்போ அந்த மனுஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்தார். நமக்கு தந்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த நன்றி செலுத்துவது புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி இது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒன்று, கர்த்தரை மகிழ்விக்கிற ஒன்று. ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம். அப்போது கர்த்தரை பிரியப்படுத்தும்படி கர்த்தரை மகிழ்விக்கும்படி தான் மனுஷர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இதிலும் கூட 2 பேர் வந்ததில்
ஒருத்தவங்களை கர்த்தர் என்ன சொன்ன வேதத்தில் அங்கீகரித்தார். 4 வசனத்தில் அங்கீகரித்தார், 5 வசனத்தில் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டோடைய வசனம் நம்ம 4வது வாசிக்கிற பொழுது காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்போ இவனுடைய வேலை வெட்டியல் என்னது? விவசாயம் செய்கிறவர். அடுத்து ஆவேல் தன் மந்தையில், அப்போ அவனுடைய வேலை என்னது? ஆடு மாடுகளை அவனுடைய வேலை. இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும். ஆடு மாடுகள் பிறந்து வளர்ந்து அது குறிப்பிட்ட காலம் கழித்து தான், குறைஞ்சது 1 வயசாகுது ஒரு ஆடு மாடு காணத்தான் கொஞ்சம் என்ன செய்யும், வளர்ந்துருக்கும். ஆனால் காயின் செஞ்ச வேலை என்ன வேலை? நிலத்தின் கனிகள். இந்த நிலத்தின் கனிகளை, அதாவது காய்கறிஞ்சுன்னா 3 மாதம் 6 மாதத்தில் வந்துடும். விருட்சங்கள் சொன்னீங்கன்னா 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். ஆனால் பாருங்கள், 2 பேருமே அட்டத்தில் வர்றாங்க. 2 பேர் விளைச்சல் எப்போ கொண்டு வராங்க? ஒரே இடத்துலாம் கொண்டு வராங்க. இவர் விவசாயம் பார்த்தாரு, அவர் மந்தையை மேய்ச்சார். ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல கொண்டு வராங்க. ஒரே இடத்துல கொண்டு வரும்போது ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், மற்றவருடைய காரியங்களை கர்த்தர் நிராகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கீகரிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு. இல்லை பாப்பா சொன்னால அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. தலையீற்று, ஃபஸ்ட்டு பிறக்கிற, ஃபஸ்ட் பார்ன். அடுத்து கொழுமை, பெஸ்ட்டு. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. அப்போ தேவனை பிரியப்படுத்தி தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டுமா அப்போ கொண்டு வரலாம். தேவசோதரம் வரலாம். இன்னைக்கு இந்த சின்ன தம்பிகள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் வர்றீங்க, உங்கள் காணிக்கையில் படைக்கிறீங்க. உங்கள் காணிக்கையில் ஆண்டு விரும்புகிறது ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டுமா இருக்கணும். தம்பிகள் மாத்திரம் இல்லை, சபையார் எல்லாரும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆஃபரிங் அநேக விதங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஆஃபரிங் என்னது? உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடின் காளைகளாகிய. இதை நீங்கள் எப்படி செலுத்துறீங்க? காணிக்கையில விதங்கள் உண்டு. நான் சொல்லிட்டேன், அநேக வகைகள் உண்டு. நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டுமா இருக்கிறத செலுத்தணும்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் இயேசுனார் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும். கர்த்தர் சொல்லி, யார் பலத்தெல்லாம் பிரயோகம் பண்ணி கையை தட்டுறீங்க? யார் பலத்தெல்லாம் பயன்படுத்தி தொண்டையை விரிவாய் திறந்து, வாயில் விரிவாய் திறந்து கர்த்தாவே மகு ஸ்தோத்திரன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. யார் சொல்லுவோம்? நான் தான் அப்படி சொல்கிறேன்னு. அப்படி செய்யணும். ஆண்டவர் அதைத்தான் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வீதியில் போகும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போக முடியுமா? மனசுக்குள்ளே சொல்லலாம், அல்லது உதட்டில் முணுமுணுத்துட்டு போகலாம். ஆனால் கத்திரி ஆலயத்துக்கு வந்த நீங்கள் கத்திரி ஆலயத்தில் என்ன செய்யலாம்? எவ்வளவுக்கு எவ்வளோ சத்தமாக ஸ்தோத்திரம். வீதியில் ஒருத்தர் அவங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கூட்டம், ஒரு அலையில கூட்டம் உள்ள கிடக்குன்னு மட்டும் சொல்லிக்கிறான். ஒரு வேளை வீதியில் நீங்கள் சத்தமாக ஸ்தோத்திரம் நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் கர்த்தர் தான் மையம் விட்டுடுவான். நான் அப்படி சொல்ல உங்களை கர்த்தர் கொடுத்த ஆலயம், கர்த்தர் கொடுத்த சன்னிதானம், இதில் வந்துட்டும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டையும் இந்த பெஸ்ட்டையும் கர்த்தருக்கு செலுத்தாவிட்டா காயின் போல நீங்கள் உங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், வேதத்தில் வசனம் சொல்லுது, தன் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். நீதிமொழி வாசிக்கிறோம்ல, 10:1-15-20 சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அநேக காரியம் நம்ம தியானிக்கணும்.
ஞானமுள்ள மகன் தகப்பனை தொடர்ச்சி. தம்பிகளா, தங்கைகளா, சகோதர சகோதரிய, தேவ பிள்ளைகளை கேளுங்க. நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, மூடத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய் தரங்க சீக்கிரம். அப்போ ஞானமுள்ளவா இருந்தால் தகப்பனை என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்தலாம், பரம தகப்பனை சந்தோஷப்படுத்தலாம். இந்த பரம தகப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேறு சொல்லுது, இந்த ஃபஸ்ட்டையும் இந்த பெஸ்ட்டையும் தேவன் என்ன செய்யணுமா? படைக்கணுமா? அல்லேலூயா. அங்கீகரிக்கப்படாத காயினை போல இருக்கவே வேண்டாம். அவனுக்கு சாபம் வாங்கி பூமியில் அலைந்து திரிவனாய் மாறி போனான். அந்த சாபம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இங்கே பாருங்கள், அவர்கிட்ட வந்துட்டும் அவர் சொன்ன வாக்கை சரியாக செயல்படுத்தாதனால என்னிடத்தில் வரனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ வந்தவனையும் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிடானீங்கன்னா அதில் ஏதோ மாய்மாலம் இருக்குது. என்ன மாய்மாலம்? இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டால் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தில் ஒரு ஆன்சர் இருக்குது. தன் மந்தையில் கடா இருக்கையில், மீதி சொல்ல முடியுமா? மல்கியா 1ஆம் அதிகாரமா? 1:14 வாசிங்க. தன் மந்தையில் கிடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க இந்த காயினை ஆண்டவர் நிராகரிச்சாரு, அங்கீகரிக்கல? கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1ஆவது புஸ்தகத்தில் இருக்கிற கேள்விக்கு 39ஆவது புஸ்தகத்தில் பதில் வருது நமக்கு. அப்போது இவன்கிட்ட செழுமையானது கொழுமையானது இவன்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அந்த செழிப்பானதை, அந்த கொழுப்பானதை அந்த முதல் கனியை நினைச்சிருக்க மாட்டான், கொடுத்துருக்க மாட்டான். அல்லேலூயா. இப்போ நான் என்னுடைய இமேஜினேஷன் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி, இப்போனாலும் சரி. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஆடு மாடு வளர்ந்து ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு எப்படினாலும் வருஷக்கணக்கில் ஆகிருக்கும். ஆனால் காய்கறி வளர்ந்து ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சலாம்? சீக்கிரம் காய்கறி வந்துடும். ஆமென். உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? இப்போது இவன் என்னைக்கு கொண்டு போகிறான்? ஆடு மாடு வளர்ந்ததை கொண்டு போகிறான், அதில் ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கொண்டு போகிறான். இவன் பார்த்துக்கிட்டு இந்த காயின்னு நான் நினைக்கிறேன், இது பேதத்தில் இல்லை, நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது. இது பார்த்துக்கிட்டு இந்த காயின் அவனு நினைச்சிடான், ஆவில் கொண்டு போகிறான், நம்மளும் கொண்டு போவோம் அப்படி நினைச்சிடான். அப்போது இவன் முதல் கனியை பூரா நினைச்சிட்டான், சாப்பிட்டான். பெஸ்ட்டான பூரா நினைச்சிட்டான், காலி பண்ணிட்டான். இப்போது ஆவில் கொண்டுறதை பார்த்துட்டு இவனும் கொண்டு போகிறான். இதாத்தான் இருக்கும் வேதம். வேதம் இல்லை, இதாத்தான் இருக்கும் கதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், சிறப்பானதையும் மகிமையானதையும் தேவனுக்கு கொடுப்பதிலும் படைப்பதிலும் போட்டி போடுங்க. அவன் செய்கிறான்னு சொல்லி நீங்களும். இந்த உலகத்தில் ஒரு கதை இருக்குது, எல்லோரும் பால் ஊற்றுனாங்கன்னு சொல்லி நம்ம மட்டும் தண்ணி ஊற்றினா தப்பிச்சிக்கலான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எல்லாருமே தண்ணி ஊற்றிச்சாங்களாம். அப்போ ராஜாவுக்கு போட்டு ஒவ்வொருவனும் வெளுத்தார். இந்த கதை உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை சொல்லி நம்ம நேரத்தை பார்க்க வேண்டாம். தேவசூல காத்துருக்க தேவ பிள்ளைகளே, ஒருத்தர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறானா, நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக மகிமையை செலுத்துங்க. ஸ்தோத்திரம். இவன் சோத்திரம் பண்ண மாட்டானே, நம்ம எதுக்கு சோத்திரம் பண்ணணும்? இங்கே பாருங்கள், சபையில் சீனியராக இருக்கிறவங்க நீங்கள் சோத்திரம் பண்ணுறது தான். அதுக்கடுத்து உங்களை நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, உங்களை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவது. நீங்களே மந்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க. ஜபராஜ் நாளைக்கு ஒரு நண்பனை சந்தித்து எங்கள் சர்ச்சுவான்னு கூப்பிட்டு வர, நீ ஸ்தோத்திரம் பண்ணுறது பார்த்துட்டு அவன் என்ன செய்வான்? வாய் தர சொல்லு. நீ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தால் அவனு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். நீ கை தட்டுறதை பார்த்து அவனு என்ன செய்வான்? உற்சாகமா சொல்கிறதுக்கே சங்கட்டமாக இருக்கும். எப்படி செய்வேன்? சத்தமா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தான். இந்த தம்பியை உதாரணம் சொன்ன எல்லாரும் நீங்கள் அப்படி நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நேரம் இந்த கேள்வி வச்சு, தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டை எப்படி கனம் பண்ணுறீங்க? ஆண்டவர் அண்ணாளுக்கு ஒன்று கேட்டதுக்கு 5 எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த ஆசீர்வதிச்சுட்டு திரும்பி அந்த அண்ணாள் வந்து ஆண்டோட்ட மகிமை செலுத்திட்டு போகும்போது
ஆண்டவர் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக ஏலி குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்க ஆண்டவர். அந்த அண்ணாள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டா. அப்போ ஏலி குடும்பத்துக்கு ஆண்டு பேசிக்கிட்டு பேசும் சொல்கிறார் பாருங்க. என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே 2 காரியத்தை ஆலோசனை. கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? கனம் பண்ணுவாரா? அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமுத்திரம் வந்துட்டோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்துட்டோம். அவங்க 2 வந்தது கனம் பண்ண வந்துட்டாங்க. கனம் பண்ண வந்தவங்க கனம் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கனம் பண்ணுறதுலையும் கூட ஒரு ஆள் போட்டிக்காண்டி இவன் கொடுத்துட்டான்ல, நான் கொடுக்கணும், வேண்டாம். இதில் கர்த்தர் மனப்பூர்வமாக எதிர்பார்க்கிறான். இந்த வேதம் சொல்லுது, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆண்டவர்கிட்ட வந்து கனஈனப்பட்டு போகணுமா? ரிஸ்க் எடுத்து தேவனை தேடி வந்து கனஈனப்பட்டு போகணுமா? இந்த தேவன்கிட்ட வர்றது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. தேவன்கிட்ட வர்றது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்திட்ட வந்துட்டு கூட இழந்து போயிடக்கூடாது. 24ஆம் சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தை 3ஆம் வசனத்தில் உண்டு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் வருவான்னு அர்த்தம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அதுக்கடுத்து யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அப்போது நல்லா கவனிங்க, இங்கே பர்வதத்துக்கு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? மலையில் ஏறுறதுன்னு அர்த்தம். மலை ஏறுறதுன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். மூச்சு வாங்கும், மூச்சு இறையும், கஷ்டமாக இருக்கும் மலை ஏறி போகிறது. இப்படி கஷ்டப்பட்டு மலை ஏறி போகிறோம். அதாவது பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், குறைவுகள், நஷ்டங்கள், அதில் லாபம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பெரிய கிருபை உண்டு, இறக்கம் உண்டு, எல்லாத்தையும் அனுபவிச்சு இப்போ என்ன மலை ஏறி போகிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? ஏறியாச்சு. அதுக்கடுத்து 2வது காரியம் தான் முக்கியமான ஒரு காரியம். யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பா? அப்போது மேக்சிமம் எல்லாரும் ஏறி வந்துடுறாங்க. ஏறி வந்த பிற்பாடு தான் அங்கே நிலைக்கிறதா அல்லது அங்கும் புறம்பே தள்ளப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன்கிட்ட வந்துட்டோம், பருவத்தில் ஏறி வந்துட்டோம், ஆனால் புறம்பே தள்ளப்படுகிறதா காணப்படுகிறோமா? ஸ்தோத்திரம். அன்பு சமூகத்தில் நீதிமொழி வாஸ்து பார்த்தீங்களா? ஞானமுள்ள மகள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அன்றைக்கி ஒரு எஜமான் 3 பேரை கூப்பிட்டு 3 பேருக்கையும் 5, 2, 1 கொடுத்துட்டு போயிட்டார். 5 வாகனம் வந்து 10 ஆகிட்டாங்க, 2 வாகனம் வந்து 4 ஆகிட்டாங்க. 1 வாங்கிட்ட வந்து புதைச்சி வச்சுட்டு திரும்பி தோண்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள். ஹல்லேலூயா. அப்போ இந்த எஜமானுடைய இந்த தகப்பனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கணும்னா நான் பாடுபடணும். என்ன பாடு? ஒரு தாளத்துக்கு 33 கிலோ என்னமோ கணக்கு சொல்கிறாங்க, 35 கிலோ 33 கணக்கு சொல்கிறாங்க. இந்த 33 கிலோவை வச்சு நான் மேலும் 66 கிலோவா நான் என்ன செய்யணும்? அல்லது அதை 5 மடங்கு நான் என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போது ராத்திரி ஓடி ஓடி வியாபாரம் பண்ணிருப்பான், பகலையும் ஓடி வியாபாரம்.
அதிகாலையில் நேரப்படி எழுந்திருச்சு என்ன பக்கத்து ஊருக்கு போயிருப்பான் வியாபாரம் பண்ணுறதுக்கான. வியாபாரம் செய்து நான் 5ஐ 10ஆக பெருக்கேன்னு சொல்கிறான், 2ஐ 4ஆக பெருக்கினேன்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேருமே சுறுசுறுப்பு அனுப்பிச்சிருக்காங்க. எஜமானிய காரியங்களை செஞ்சு முடித்து எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க தகுதி உடலாக மாறி போனார்கள். ஆனால் அதை கொண்டு போய் புதைச்சி வச்சவன் கெட்ட பேர் உண்டாகும். அவன் திரும்பி பேசுகிற பேச்சும் தார்மாரான பேச்சு. அவனுடைய பேச்சை வச்சு அந்த எஜமான அவனை நியாயம் தீர்த்து அழுகையும் பற்கடிப்புள்ள அந்த காலத்தில் கொண்டு போட்டார். ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவர்கள் கன ஈனப்படுவார். எஜமான போய் திட்டலாமா? நீயும் ஒன்று வாங்கினவன் போய் ஒன்றை வச்சு வச்சுக்கலாம், விருத்தியாக்கி 2ஆக்கி கொண்டு வந்துட்டா நீயும் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கலாம். தகப்பனை சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு எஜமான சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு நீ கனஈனப்பட்டு போகலாமா? நீ நிராகரிக்கப்பட்டு போகலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வேன்? நான் ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ பரவாயில்ல தேவ பிள்ளைகள், இந்த பாருங்கள், காணிக்கை போடும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கடையில் வாங்காதெல்லாம் நம்மளுக்கு போடுவோம். முன்னாடி அப்படி தான் நடக்கும், அடிக்கடி நடக்கும். கடையில் வாங்க தீப்பிடிச்சது அல்லது ஓட்டை விழுந்தது ரொம்ப அழுக்காக யார் வாங்காத கூட அவங்க போடுவோம். அதில் நாமளே என்ன செய்கிறோம்? ஆசுவாத்தை குறைச்சிக்குவோம், போடுறோம். அதை என்ன செய்கிறோமா? கர்த்தர் நிராகரிக்கிறா அப்படி நினைச்சக்கூடாது, கொடுக்கவே கூடாது. எல்லாரும் காணி கொடுக்குறாங்க, நான் காணிக்கிறேன். ஆண்டவர் சிறப்பானதை விரும்புகிறவராக இருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் வேதம் சொல்லு. காணிக்கிறதுனாவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் ஆண்டவர். இந்த தேவனை நான் நன்றியுள்ளனாய் அவருக்கு பிரியமான செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து நீங்கள் செயல்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுக்கல, நான் கரெக்டாக ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு எடுத்து வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் பிரமாணங்களை நிறைவேற்றி கர்த்தருக்கு நான் கொடுத்து வரும்பொழுது மெய்யாவே என் வாழ்வில் கர்த்தர் கடன் இருந்தால் கடன் அடைப்பார், வியாதி இருந்தால் வியாதி நீக்குவார், பிரச்சனை இருந்தால் மாற்றுவார், தரித்திரம் இருந்தால் தரித்திரத்தை போக்குவார், செய்கிற பிரயாசங்களை ஆஸ்வதிப்பார். நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பில் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் சரியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் கடன் அடைக்க முடியலை, என்னுடைய வியாதி விடுதலை பெற்றுக்கொள்ளலை இப்படி சொல்லி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் நொந்து நூலாய் போயிட்டுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கடன் அடைக்க முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், குழு அடைக்க முடியாமல், லோன் அடைக்க முடியாமல், திருப்ப முடியாமல் கஷ்டப்படாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை கனம் பண்ணியிருக்கேனா? நான் கர்த்தரை கனம் பண்ணால் இந்த கர்த்தர் நிச்சயமாக என்னை கனம் பண்ணுவான். அல்லேலூயா. இது சபைக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், பாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. அல்லையா? முதல்ல தேவனை தேடி வந்தவங்க, முதல்ல தேவன்கிட்ட வந்தவங்க எதுக்காக வந்தாங்க? நன்றி சொல்ல, காணிக்கை செலுத்த வந்தாங்க. நீங்கள் வேதத்தில் இங்கே இன்னுமா போய் எதுக்கு முன்னாடி தான் வசனம் இருக்கானு ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. புறக்கணிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட ஒரு ஆதி பிதாவுடைய பிள்ளைகள் 2 பேர் வந்ததே, என்னிடத்தில் வருகிறவன்ற வார்த்தை இயேசுவர் புதிய சொல்றார். இந்த வார்த்தையின்படி முதல்ல ஆண்டுகிட்ட வந்தது யார் தான்? காயினும் ஆபேல் தான். அவங்க வந்ததே எனத்தோட வந்தாங்க, கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும். இவ்வளவு தந்திருக்காரு ஆண்டவர், இவ்வளவு தந்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? செய்ய வாழ்க்கையில் கை கொண்டு பாருங்கள், நடைமுறையில் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தம்பிகிட்ட அன்றைக்கி நான் சொன்னேன், உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸு இந்த மாதிரி பாக்கெட் மணிக்குன்னு வச்சுக்கோ, அல்லது நீ ஸ்கூலுக்கு போகிற, நீ காலேஜுக்கு போகிற அப்படின்னு சொல்லி
உனக்கு தேவையான பென்சில் வாங்குறதுக்கோ பேனா வாங்குறதுக்கோ அது இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களே, அதுலேயும் நீ என்னச்சின்னா ஒரு பகுதியை இப்போ இருந்தே எடுத்து வச்சு பழகும். அதை ஒரு நாள் சேர்த்து வச்சு கத்திரி சொல்றதுல காணிக்கையாக அல்லது தசமாக செலுத்தி பழகும். இப்படி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பொழுதேவும் நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஜாப்பில் இருக்கும்போது கர்த்தர் வேதத்தின்படியே 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன வசனம் தியானித்தோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கு அப்படின்னால் உயர்ந்த அடைக்கலத்தில் தேவ சமூகத்தில். அப்போ நம்ம எல்லாரும் நமக்கு ஒரு குறுக்கு புத்தி உண்டு. அப்போ கர்த்தரை கொடுத்தா தான் கர்த்தரை உயர்த்துவாரா? நேரடியாக பார்த்தீங்கன்னா ஆமாம், உண்மைதான். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னை கனம் பண்ணத்தான் நான் நினைச்சுவேன் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணால் வசனத்தை கேட்கல, வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கலாம், அசட்டை பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, தன்னை போல கன ஈனப்படுவார்கள். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையில் வாசிக்கணும் பாருங்கள். நம்ம வாசித்தோம் மல்கியாவில், மந்தையில் அப்போ அந்த 1வது புஸ்தகத்தில் இருக்கிறத 39வது புஸ்தகத்தில் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்போ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற காயின் எப்படிப்பட்டதை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்போ காயின் எனதை தான் கொண்டு வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். நல்லா ஆனது. ஏன்னா இங்கே ஆண்டர் இங்கே மல்கியாவில் சொல்கிறார்ல கபடஸ்தன். அப்போ அந்த காயுடைய உள்ளத்தில் என்ன இருந்திருக்குது, கபடம் இருந்திருக்குது. கபடம் இருந்துச்சுன்னா நாம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ திரும்ப 24ஆம் சங்கத்துக்கு வர்றோம். அதில் அந்த 24ஆம் சங்கத்தில் ஆன்சர் சொல்லப்பட்டிருக்குது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான். இப்போ பாருங்கள் வசனம் சொல்லுது, கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாமை, ஒப்புக்கொடாமை. வந்துருச்சா? ஒவ்வொரு காரியம் சுத்தத்துக்குரிய பரிசுத்த காரியம் வந்துருச்சா? கடைசியில் கபடத்தை பற்றி வந்துருச்சா? ஸ்தோத்திரம். இந்த கபடம், கபடஸ்தன் அசல் சபிக்கப்பட்டவன். வேண்டாம். ஆண்டோட்ட ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டு தொழுது கொண்டு ஆண்டருக்கு முடிஞ்ச அளவு காணி கொண்டு வந்துட்டு இப்போ சாபம் பெற்று போகக்கூடாது. அதனால் ஆவேலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். எப்படி ஆவேலை ஃபாலோ பண்ணுறது? அவனுக்கு 2 வார்த்தை சொன்னோம். என்ன வார்த்தை? ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டும். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சானா இந்த ஆபேலை அங்கீகரித்தான். தேவ சமூகத்தில் ஓடி ஓடி பிரயாசப்படுறோம், ஓடி ஓடி வேலை செய்கிறோம். ஆண்டு சமூகத்தில் நம்ம வாழ்க்கையில் ஓடா தேஞ்சு போனது மிச்சம். இன்னும் ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கனம் பண்ணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய சொல்லி கேட்டிங்கன்னா, வேத சொல்லுகிறபடி இவர் மனசில் நம்மை குறித்து ஒரு சந்தோஷம் கொள்ளும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லு பாருங்க. இப்ப பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அதுக்கடுத்து இதுவே தேடின் இடத்துல அவரிடத்தில் வருகிறவர்கள் போட்டுக்கலாம். அது அந்த நாளின் வார்த்தைக்கா அவர் தேடி விட்டு வர்றவங்க இவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரி, அப்போ இந்த முதல் வார்த்தைக்கு நம்ம இன்னும் பதில், 2வது வார்த்தைக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? இப்போ எல்லாரும் ஏறியாச்சு. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்போ இப்போ கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னா, வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் ராஜ அனுசரி 2ஆக பிரிக்கிறார். பிரிக்கிற பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அவங்கள வரவேற்று சந்தோஷங்களை பிரவேசிக்க செய்து, உலக தோற்றத்துக்கு முன்னால உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்.
அந்த ராஜ்யத்தை நம்ம போய் என்னச்சுன்னா போய் சுதந்திரித்து கொள்ளணும். அதுக்கடுத்து இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் நிற்குது. அந்த கூட்டமும் எங்கே வந்த கூட்டம்? மலையில் ஏறி வந்த கூட்டம், பூமியில் கஷ்டப்பட்டு பரலோகத்துக்கு வந்து ஏறிட்ட கூட்டம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த கூட்டம் இப்போ என்ன செய்யப்படுகிறது? சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இந்த 24ஆம் சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தை, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? இப்போ எல்லாரும் ஏறியாச்சு. ஆனால் எல்லாரும் ஏறியாச்சுன்னா அங்கே ஏறின பிற்பாடு தான் தெரியுது யாரெல்லாம் கணம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் துதிச்சாங்களோ, யாரெல்லாம் மகிமைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நல்லா கர்த்தருக்கு சேவை செஞ்சாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் நிறுத்திட்டார். அது ஆட்டோமேட்டிக் அவங்கள நின்றுக்குருவாங்க. இன்னும் அந்த நீங்கள் மற்ற 27 வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை சொல்லி ஆண்டவர் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். நீங்கள் இதெல்லாம் செய்யலை, நீங்கள் பிசாசு கூட போங்கன்னு சொல்லுவார். அப்போது வாங்கன்ற சொல்கிற கூட்டத்தில் நம்ம போயிட்டோம்னா இந்த பருவத்தில் நிலைத்திருக்க முடியும். சொல்லுங்கள், யார் நிலைத்திருக்க முடியும்? வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வரவேற்கிற கூட்டத்தில் இருந்தோம்னா நாம் நிலைச்சிருக்க முடியும். போங்கன்னு சொல்லி பிசாசுக்காகவும் உடைய தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்தியாவுக்கு நீங்கள் போங்கன்னு சொன்னால் அங்கே பர்வதத்தில் நிலைச்சிருக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நாம் செய்கிற செயல்கள், பேசுகிற பேச்சுகள், நடக்கிற நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பேச்சை நிறுத்தி தான் பேசணும். ஏன்னா வசனத்தில் ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார். மத்தேயு 12:36 வாசித்து பாருங்க. மத்தேயு 12 எந்த வார்த்தையும் பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு பிரியமானவங்க இருந்தோம்னா நம்ம சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இந்த பேசுகிற பேச்செல்லாம் என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு நாளில் நியாயத்துக்கு நாளில் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த சாதாரணமாக சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் பேசாத, அப்புறம் பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி ரொம்ப இடத்துல தான் நடக்குது. உங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருமணம் பேசியாச்சு, நிச்சயிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி மாத்திரத்தில் 2 பேரும் ஃபோனில், இந்த காலத்தில் தான் அது நடக்குது. 2 பேரும் ஃபோனில் மணிக்கணக்கில் பேசுவாங்க. பேசிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்து அன்னைக்கே ஒன்றுக்கு ஒன்று பேச மாட்டாங்க. பேசல நினச்சிட்டாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் செல்ஃபோன் நிமித்தமாக கல்யாணத்து அன்னைக்கே டைவர்ஸ் கேட்டுக்காங்க. ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள், பிரிவினைகள், பாகுபாடுகள் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி 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 எல்லாத்தையும் ஒப்பிச்சு கல்யாணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இந்த ஐயா பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஐயா அந்த அம்மா பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாம் தெரிஞ்சிட்டல, அதனால கல்யாணத்துக்கு அடுத்து பெரிய மண்டேடு. அநேக குடும்பங்கள் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. தேவசம் காத்துக்கு தேவ பிள்ளைகள், இந்த மத்தேயு 12:36 படி எந்த வார்த்தையும் தேவையில்லாத வார்த்தையை பேசி ஆண்டரை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. ஆண்டுக்கு பிரியமானது பேசி சந்தோஷத்துடனே ஆண்டரை பிரியப்படுத்தி ஆண்டுக்கு மகிமையாக நம்ம ஜீவனம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இப்போது நம்ம எல்லாரும் ஒரு நாளில் ஆண்டு சமூகத்தில் போய் நிற்கிற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நாம் துரத்தப்படுவர்களாக, நிராகரிக்கப்படுவர்களாக காணப்படவே கூடாது. வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, அப்படி சொல்லி கர்த்தர்
நம்மை வரவேற்கிறவர்களாக என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும், காணப்படணும். அதுக்கு ஆபேலை போல ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த முதல், அதுக்கடுத்து கொழுமை, அதாவது ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை பற்றி நம்ம தியானிச்சோம்னா பழைய ஏற்பாடு தொடங்கிட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். நம்ம பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்த போகிறோம். முதல்லன்னா நம்மலாம் தலையீட்டுகள்லாம் கொடுக்கணும். இப்போ நமக்கு தலையீட்டுகள்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சோம்னா பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் முடிச்சுட்டு இப்போது நம்ம கிருபையின் பிரமாணத்துக்கு வந்துட்டோம். இந்த கொடுக்கறத பற்றி வேதத்தில் சொல்லுகிற பொழுது வசனமும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதனால இப்போது அநேக வேத பிரமாணத்தின் கூற்றின்படி புதிய ஏற்பாட்டை தசம பாகம் என்பது கிடையாது. ஆனால் ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறார், அவைகளை செய்யணும் வீலும் விடாதிருக்கணும். இது யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு சொன்னார். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ரொம்ப கடந்து வரும்போது இயேசு யாருக்கு உட்பட்டவர்? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர். அதனால இயேசு நினைச்சாரு, நியாய பிரமாணத்தை பேசுகிறாரு, தசம பற்றி பேசுகிறார். தசம பாகம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டதா? இல்லை, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டது கிடையாது, நியாய பிரமாணத்துக்கு முற்பட்டது. அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொல்லி. முற்பட்டதுன்னு என்னது, உட்பட்டதுன்னு என்னது? மோசே கொடுத்த பிரமாணங்களில் தான் நியாய பிரமாணம். அதில் தசம பாகத்தை பற்றி அதில் சொல்லாமல் தசம பாக பிரமாணம் எப்போ வந்துச்சுன்னா ஆபிரகாம் காலத்திலே வந்துருச்சு. ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தா? மெல்கிசேதேக்கு கொடுத்தா. அப்போ மெல்கிசேதேக்கின் முறையின்படி தான் இயேசுனார் இந்த பூமியில் நினைச்ச ஆசாரியராக ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த தசமபாகம் என்பது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டது கிடையாது, அது முற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த தசமபாகத்துக்கு மேலாக ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறாங்க, ஊழியக்கார், பாஸ்டர், ஊழியம், அவங்களுக்கு வேதம் சொல்லுது. அந்த கலாத்தியில் ஒரு வசனம் உண்டு, நன்மை என்ன செஞ்சுமா டிவைட் பண்ணி கொடுக்கணுமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் தானே நம்ம கடையில் போய் எல்லாமே நிர்வகியில் வாங்குகிறோம். காய்கறினாலும் இந்த காலத்தில் காய்கறியில் ரொம்ப வருஷம் ஆச்சு நிர்வகிக்கு வந்து. அரிசியும் அப்படி தான். முன்காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் முன்னாடி, அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்குது அதுக்கு முற்காலங்களில் கறி கடைக்கு போனால், இறைச்சி கடைக்கு போனால் கூறு தான் போட்டிருப்பாங்க. கூறு ஊராக தான் போட்டு பெரிய இடமா இருக்கும். கூறு ஊராக போட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஊர் வாங்கணும், 2 ஊர் வாங்கணும், அப்படி தான் கூறு வாங்கணும். இப்போ தான் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, 1 கிலோ, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 3/4 கிலோ வச்சு வாங்கணும். காய்கறி அப்படி வாங்கணும். காய்கறி இன்றைக்கி கூட இப்போ பழைய என்ன செய்ய தட்டு தட்டாக வச்சு கூறு ஊராக வச்சு விற்கிறாங்க. இது பழைய முறைமைகள். அல்லேலூயா. அப்படின்னா கூறு போட்டு இது ஊழியத்துக்கு, இது குடும்பத்துக்கு, இது நண்பர்களுக்கு, இப்படி கூறு போட்டு என்ன செய்யணுமா, பகுத்து கொடுக்கணுமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் எல்லா பிரமாணங்களையும் கேட்குறோம், ஆனால் செயல்படுறதில் நாம் பெஸ்ட்டாக செயல்படுத்தணும். அதை முதன்மையாக ஃபஸ்ட்டாக செயல்படுத்தணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும், தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த பெற்றுக்கொண்டதில் நாம் முதன்மையை கர்த்தருக்கு செலுத்தணும். வெளிப்படையாக சொன்னால், நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் நடத்துகிறீங்க. கல்யாணம் நடத்தும் போது செலவு கணக்கு வரிசை எழுதுறீங்க. உலக மக்கள் செலவு கணக்கு எழுதும் போது என்ன செய்வாங்க, முதல் அரசு சாமான் வாங்கும்போது என்ன எழுதுவாங்க பார்த்துறீங்களா? மஞ்சள் சொல்லுவோம், மங்களகரமான மஞ்சள் போட்டு எழுதுவாங்க. நீங்கள் நானும் முதல் செலவு எது எழுதணும்? ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேன். சோத்திர படைப்பு முதல்ல எழுதணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு
ஸ்தோத்திர காணிக்கை இந்த கல்யாணத்துக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த நற்காரியத்துக்கு, என் வீட்டில் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். முதல்ல ஸ்தோத்திர படைப்பு என்னச்சுன்னா அதை எழுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாவே தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் முதல் பிறந்த 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கிறதுக்கு வந்தார்கள். நாம் கொடுக்கிறதுக்கு வரும்போது அங்கீகரிக்கப்படுவோம். என்னிடத்தில் வருவனை புறமே தள்ளுவதில்லை. இப்போது புறமே தள்ளுன்ற வார்த்தையை ப்ராக்கெட் போட்டு, அந்த ப்ராக்கெட் போட்டதுக்குள்ள நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, நான் நிராகரிக்கப்பட்டவனா அங்கீகரிக்கப்பட்டவனா? ஏன்னா புறமே தள்ளுன்னு சொல்லி மொத்தமாக சொல்லிட்டார் ஆண்டவர். 2வது யோசித்து பார்க்கும்போது, நான் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தேனா நான் தகப்பட சந்தோஷப்படுத்துவேன், நான் நித்தியத்துக்குள்ளே நிலைச்சி நிற்பேன். நான் நிராகரிக்கப்பட்டவனாக தான் நான் தள்ளப்பட்டு போயிடுவேன். கண்கள் பிடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே, இந்த நாள் தேவ சமூகத்தில் என்னிடத்தில் வருகிறவன் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் உதவிச்சதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட இந்த நாள் எங்களுக்கு நீர் அறிவுரை கூறினதுக்காக ஸ்தோத்திரம். துதிப்பதும் சரி, செபிப்பதும் சரி, கர்த்தருக்காக ஓடி ஊழியம் செய்யும் சரி, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்பதும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கொடுத்து தேவனை கனம் பண்ண உதவி செய்யும். ஆண்டவரே, கனம் பண்ணுகிற கர்த்தர், நீர் கனம் பண்ணுகிற பாத்திரமாய் காணப்பட உதவி செய்யும். வார்த்தை சொன்ன எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கனம் பண்ணுகிறார் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை நடத்தி செல்லும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.